ஆண்டவர் தந்து நம்மை அழகாக பலப்படுத்துகிறார். பாருங்கள், என்ன வேணாலும் மாறலாம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்வார், ஆனால் அந்த வார்த்தை மாறவே மாறாது. அது ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. அது இன்றைக்கும் அது மாறாது, நாளைக்கு மாறாது, அது என்றைக்கும் நிலை நிற்கும். இந்த கூடுகைகளில் ஆண்டவர் ஏதாவது உங்ககிட்ட பேசியிருப்பார். இந்த வார்த்தை எங்களுக்கு பேசப்பட்டது போல இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும், நிச்சயமாகவே நிறைவேறும். கர்த்தர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவதாக சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் சாலோமன் சொல்லுகிறார், தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற அன்றைக்கு சொல்லுகிறார், என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னார், எங்கள் கண்களில் கைகளால் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் என்று சொல்லி, முதல்ல வார்த்தையினால் அவர் சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் எழுதி வையுங்கள். நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறதை எழுதி வையுங்கள். கைகளினால் ஒரு நாள் நிச்சயமாகவே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வார்த்தையினால் சொல்லுகிறதை கரங்களினால் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து போகாது. எல்லாம் நிச்சயமாகவே நிறைவேறும், எல்லாம் நிச்சயமாகவே நிறைவேறும். இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறோம். இதே கண்கள் ஒரு நாள் கம்பீரமான அறுவடையை காணும். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ரெண்டும் ஒரே ஆள் தான். விதைக்கிறவர்களுக்கு ஏற்ற அறுவடையை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஜெபங்கள் வீணாக போகாது, கண்ணீர் வீணாக போகாது, பிரயாசங்கள் வீணாக போகாது. அத்தனைக்கும் கர்த்தர் பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். நல்ல காலங்களில் நல்ல விதைப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கண்களை பலப்படுத்துவாராக, கண்ணீரால் நிரப்புவாராக. கண்ணீர் என்பது ஒரு விதை. அந்த நல்ல அந்த விதைக்கிற நல்ல கண்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அந்த நல்ல கண்கள், கண்ணீர் நிறைந்த ஒரு கண்கள் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் அந்த கைகளிலே கம்பீரமான அறுவடையை ஆண்டவர் நிச்சயமாகவே தருவார், நிச்சயமாகவே தருவார். அந்த அன்னாள் என்கிற அந்த சகோதரி கையில் ஒரு சாமுவேலை எடுக்கும்போது என்ன தெரியுமா நினைத்திருப்பாள்? என் கண்களிலிருந்து வர இந்த கண்ணீர் இன்றைக்கு ஆனந்த களிப்பாக மாற பண்ணி இந்த குழந்தைக்கு பின்னால் ஒரு கண்ணீர் கொண்டு, ஒரு கண்ணீர் உண்டு. நம்முடைய எல்லா கண்ணீரையும் அவர் களிப்பாக மாற்றுவாராக, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம், நாளை தினத்தில் நமக்கு காலையில் ஆராதனை சரியாக 7 மணிக்கு ஆரம்பமாகும். காலை ஆராதனையோடு கூட நமக்கு இந்த எழுப்புதல் கூட்டமானது நிறைவு பெறும். ஆகையினால் நீங்கள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் நமக்கு சபையில் எல்லா ஜெபங்களும் இருக்கிறது. ஆண்கள் ஜெபங்கள் இருக்கிறது, பெண்கள் ஜெபங்கள் இருக்கிறது, குழந்தைகளுக்கான சிஏ இருக்கிறது, சண்டே கிளாஸ் இருக்கிறது, கிறிஸ்து ஒர்ஷிப் இருக்கிறது, வாலிபர் யூத் சர்வீஸ் இருக்கிறது. ஆண்கள் ஜெபம் ஒன்று குறைவாக இருக்கிறது. வருகிற வாரத்திலிருந்து அதை துவங்க போகிறோம். என்ன ஆண்கள் 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 எல்லோரும் இருக்கிறீங்க இல்லையா? நாளைக்கு நேரமத்தையும் சமயத்தையும் சொல்லுவேன். வாரத்தில் ஒரு நாள் ஆண்கள் என்ன சார், நம்ம எல்லோரும் இணைந்து 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் சிலதை பெண்களால் அசைக்க முடியும், சிலதை ஆண்களால் தான் அசைக்க முடியும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உண்மை அதுதான். யாக்கோபுடைய குடும்பத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ராகேலும் கிடையாது, லேயாலும் கிடையாது. ஒரு ராத்திரி முழுவதும் போராடின ஒரு யாக்கோபால தான் முடியும். அதே போல் நான் நினைக்கிறேன், இனி உள்ள நாட்களில் நம்முடைய போராட்ட ஜெபம் தேசத்தை நிச்சயமாகவே அசைக்கும், நிச்சயமாகவே அசைக்கும், நிச்சயமாகவே அசைக்கும். சகோதரிகள் நாளை ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். அந்த ஆண்கள் ஜெபம் என்றைக்கு பாஸ்டர்? எனக்கு அந்த நாளை நீங்கள் சீக்கிரமாக சொல்லிவிடுங்கள். எங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் சிலரை துரத்தியாவது அனுப்பிவிடுவேன் என்று உங்கள் முகமே சொல்லுகிறது. சரி, ஆகையினால்
நாளை தினத்தில் நான் கரெக்டாக சொல்லுவேன். அந்த ஆண்கள் ஜெபம் வாரத்தில் ஒரு முறை ஜெபிக்கலான்னு சொல்லுகிறவங்க கையை வருத்தி காமிங்க பார்க்கலாம். ஒரு மணி நேரம் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இணைந்து நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் இந்த ஜெபங்களில் சொல்லலாம். நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம சகோதரிகள் நிறைய பேரை பிடிச்சி நிப்பாட்டினதே பெண்கள் ஜெபம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? இவர்கள் பாஸ்டர் இடத்துல சொல்ல முடியாததெல்லாம் பெண்கள் ஜெபத்தில் சொல்லி இவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அநேக சாட்சிகளை பெண்கள் ஜெபத்தில் தான் ஆண்டவர் எழுப்பினார். ஆமாம், இனி ஆண்கள் ஜெபத்திலேயும் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையான காரியங்களை நடப்பிப்பாராக. பெரிய எதிர்பார்ப்போடு கூட நிற்கிறோம். இரவும் பகலும் பிரயாணங்கள் அதிகம். கடந்த 3 வாரத்தில் மட்டும் பலாயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணினோம். பல இடங்களில் போனோம். ஆனாலும் ஆண்டவர் கூட இருந்து எங்கள் உள்ளங்கள்லாம் இந்த பிரசங்க பீடத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் எப்படியாவது இங்கே இருந்து ஒரு பெரிய ஒரு ரிவைவலை ஆண்டவர் தேசத்தில் கட்டளையிட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட நிற்கிறோம். எல்லாவற்றுக்கு முன்னால் கர்த்தர் ஒரு வாஞ்சையை தருகிறவராக இருக்கிறார். ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு ஒரு வாஞ்சை உள்ளத்தில் இருக்குதுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், கர்த்தர் என்னை பிடிச்சிட்டாருன்னு நினைக்கணும். பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், வாசிக்க வேண்டாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன் என்று சொல்லி, அந்த பிடிக்கப்பட்ட அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டை அதோடைய மூல பாஷையில் போய் நான் பார்த்தா, நான் இயேசு கிறிஸ்துவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இனி அதிலிருந்து வெளியே வரவே முடியாதுன்னாக்க அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் சிலரை பிடித்திருக்கிறார் நான் நம்புகிறேன். பிடிக்காதவர்களை கண்டிப்பாக எங்கேயாவது கொண்டு வச்சு பிடிப்பார். கண்டிப்பாக அவர் கைது செய்வார். எதற்காக? அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் நம்மை பிடித்து அவருக்காக பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாக கரங்களை உயர்த்தியா போகிற லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் இப்பொழுது இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் ஒரு விசுவாசிகளுக்கு அல்ல, ஒரு ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்கிற மனதிலேயே நான் நின்று உங்களோடு கூட பேசுகிறேன். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் அப்படி என்கிற பார்வையிலே தான் உங்களோடு கூட பேசுகிறேன். என்றைக்கும் கர்த்தர் நல்லவர். சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது மாத்திரம் சரியல்ல. சமீபத்தில் ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், எல்லா போதகர்களும் சபையில் வருஷத்தில் 52 ஆராதனை உண்டா, அதில் 40 ஆராதனையிலையும் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நீ பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி இப்போ மனுஷன் கர்த்தருக்கும் பயப்படாமல் போயிட்டான். ஆமாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆகையினால நம்ம பைபிளில் இன்னொரு பார்ட் இருக்கிறது என்பதை நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இன்னொரு பார்ட் இருக்கிறது. எல்லோரும் அப்படியே வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படியே அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எழுதுகிறவர்களும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான் மெதுவாக தான் நான் பேசுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆவது அதிகாரம். அப்போஸ்தல 2ஆவது அதிகாரத்தில் நல்ல கவனிங்க, அங்கே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பிரசங்கத்தை இன்னும் ஆரம்பிக்கவில்லை, இப்போ முன்னரே தான் நான் பேசுகிறேன். இந்த அப்போஸ்தல 2ஆவது அதிகாரத்தில் அழகாக நேற்றைய காலை வேளையில் வந்த ஊழியக்காரர் அழகாக அதை குறித்து பேசினார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆளுமேறிய வசனங்களே அவர் பேசினார். இந்த அப்போஸ்தல 2ஆவது அதிகாரத்தில் முதலாவதாக திருச்சபைக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த சபையின் மேலே ஊற்றுகிறார். கூடி இருக்கிற சபையின் மேலே ஆண்டவர் ஊற்றுகிறார். அப்போது இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் எங்கே பரிசுத்தாவியை ஊற்றுகிறார் என்றால், கூடியிருக்கிற ஜனங்கள் மேலே, காத்திருக்கிற ஜனங்கள் மேலே ஆண்டவர் ஊற்றுகிறார். நல்லா கவனிங்க. இதே போல் ஒரு மேல் வீட்டில் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. இயேசு உண்டு, இயேசுடைய 11 சீசர்கள், இயேசுடைய அம்மா உண்டு. மொத்தத்தில் 120 பேர் இப்படி கூடியிருக்கிறாங்க. இங்கே இருந்து பார்க்கிற கொஞ்சம் தூரத்தில் தான் தேவாலயம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவாலயம் இருக்குன்னு சொன்னால் அந்த தேவாலயத்துடைய விலை 10 லட்சம் கோடியாக்கும். 10 லட்சம் கோடி. நான் சமீபத்தில் ஒரு நாள் சொன்னேன், தாவீது அந்த தேவாலயம் கட்டுவதற்காக சேர்த்த
பொண்ணு மட்டும், பொன்னுடைய மதிப்பு மட்டும் 6 லட்சம் கோடி, ஏறக்குறைய 6 லட்சம் கோடி மதிப்புள்ள பொன்னை அவர் சேர்த்து வச்சிருந்தார். இப்போ ஏறக்குறைய 10 லட்சம் கோடி மதிப்புள்ள தேவாலயம் அங்கே இருக்கிறது. அங்கே தன்னுடைய மகிமையை ஊற்றாமல் கூடியிருந்த இவர்கள் மேலே கர்த்தர் தன்னுடைய மகிமையை ஊற்றினார். நான் இப்படி நினைக்கிறது உண்டு. அந்த தேவாலயத்தில் பிரதிஷ்டை அன்றைக்கு சாலோமன் பலியிட்டதான நேரத்தில் அங்கே கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த ஆலயத்திலிருந்து நீக்கப்பட்டதான மகிமையை கூடியிருந்து ஜெபிக்கிற மேல் வீட்டின் மேலே கர்த்தர் வைத்தார். இன்றைக்கும் அந்த மகிமை அந்த ஆலயத்தில் இல்லை, ஒரு கட்டடத்தில் இல்லை, கூடியிருந்து ஜெபிக்கிற நம்ம மேலே கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கட்டடத்துக்கு எப்போ தெரியுமா மகிமை என்றால், எப்பொழுது அங்கே தேவ மகிமை இருக்கிறதோ, தேவ மகிமை இருக்கிறது வரைக்கும் தான் கட்டடத்துக்கு மதிப்பு. நாம் சாதாரணமானவர்கள், நமக்கு நம்ம மேலே தேவ ஆவியானவர் இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மதிப்போம். என்றைக்கு ஆவியானவர் மாற்றப்படுகிறாரோ அன்றைக்கு அது தகர்க்கப்பட்டுவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். தேவ மகிமை இந்த பக்கத்தில் கூடியிருந்தவர் மேலே இறங்கி வந்ததிலிருந்து அந்த சபை விலை மதிப்பற்றதாக மாறி போய்விட்டது. கிபி 70 அந்த சபை இடிக்கப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த சபை கட்டப்படாத சபையாக தான் இருக்கிறது. கட்ட முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த எக்லீசியா என்கிறதான சபையை ஆண்டவர் தேசமெல்லாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். தேசமெல்லாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே சபைகளை கர்த்தர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார், கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அதே மகிமையை கர்த்தர் கூடியிருக்கிற, காத்திருக்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லா ஜனங்கள் மேலையும் கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம கூடியிருக்கிற இடத்துல வெளிப்படுகிற மகிமை முன்காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில், தேவாலயம் இருந்த காலத்தில் இருந்த மகிமையை, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த மகிமையை நாம் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தர் அனுப்புகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ 120 பேர் கூடியிருந்தாங்க, 10 நாள் கூடியிருந்தாங்க. பலத்தவர் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். பலமான கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இப்போ ஆவியானவர் பலமாக ஊற்றப்பட்டு பேதுரு எழும்பி நின்று இப்போ முதலாவதாக பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். அப்போ ஊழியம் என்பது அபிஷேகம் பெற்றவர்கள் செய்கிற ஊழியம்தான் அது வல்லமை உள்ள ஊழியமாக இருக்கும். அப்போ இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் நம்மை அவருடைய ஆவியினால் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதற்கு பிறகு நாம் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் வல்லமை உள்ள ஊழியமாக கர்த்தர் மாற்றுவாராக. நீங்கள் யாராவது அந்த மகிமையை உணரக்கூடாதவர்களாக, இதுவரைக்கும் உணர முடியாமல் இருப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்கணும். பாருங்கள், யார் கேட்டாலும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். எல்லாருக்கும் அதை தருகிறதற்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தத்தோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். என்ன கேட்காவிட்டாலும் ஆண்டவரே எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியை தாங்கன்னு கேட்கணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை மட்டும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. அது ஒரு மனுஷன் மேலே இருந்துச்சுன்னா அந்த மனுஷனை கர்த்தர் விலையேறப்பட்டவராக மாற்றி விடுவார், மதிப்புள்ளவராக மாற்றி விடுவார். பாருங்கள், பேதுருவின் மேலே, சீசர்கள் மேலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்து இறங்கினது பிறகு ஜனங்களெல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய காணியாட்சிகளை எல்லாவற்றையும் விற்று 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 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அப்போ அபிஷேகத்துக்கு முன்பாக பொன்னுக்கும் வெள்ளிக்கும் பாதத்தில் தான் இடம். அவ்வளவு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். அந்த 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 அபிஷேகம் மட்டும் நம்ம வாஞ்சிப்போமே ஆனால் பொன்னும் வெள்ளியும் நம்மை தேடி வரும்.
முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்க அபிஷேகத்தால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. நீங்க எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அதை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தருவீராக, இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தருவீராக. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக. வாலிபர்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக. பெரியவர்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக. ஸ்தோத்திரம். நம்ம ஊழியக்காரர்கள் மேல இன்னும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக, இன்னும் அந்த அபிஷேகத்தை வைப்பாராக. திரும்ப சொல்லுகிறேன், அந்த அபிஷேகத்துடைய விலையை நீங்க புரியணும்னு சொன்னா, இந்த அபிஷேகம் பேதுருவின் மேல இருக்கிறதுனால அவருக்கு பொண்ணு அவங்க பாதத்தில் தான் வந்து விட்டது, பணம் அவங்க பாதத்தில் தான் வந்து விட்டது. ஏன்? இதை விட பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் இவர்கள் மேல வைத்திருக்கிறார். எலிசாவை பாருங்க. எலிசாவுக்கு மேல் எலிசாவிடத்தில் என்ன இருக்கிறது என்றால், தன்னுடைய பிதாவாகிய எலியாவுடைய சால்வை அவர் மேல இருக்கிற, அவர் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லலாம். எலியா அவருக்கு பின்தொடர்ந்துகிட்டே போகிறார். என்ன வேணும், என்ன வேணும்? எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற வரம் வேணும், எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற வரம் ரெட்டிப்பாக வேணும். அவர் சொல்லுறார், அரிதானதை அப்ப கேட்டுட்டப்பா, நீ ரொம்ப அரிதானதை கேட்டாய். கில்கால்லவா, எரியாவுக்கோ, பெத்தேலுக்குவா, இவர் பக்கத்தில் நான் நினைக்கிறீங்க. கில்காலுக்கு போனால் அங்கே போவார், எரிகாவுக்குன்னா அங்கே போவார். ஏன் இங்கே தான் கிடைக்கல, அங்கேயும் கிடைக்கல, நிற்கவா செஞ்சார்? அதெல்லாம் முடியாது. அவர் நான் பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் விட மாட்டேன் என்கிற ஒரு உறுதி அவருக்கு மேலே இருந்தது. நமக்குள்ளே அந்த உறுதி இருப்பதாக. அந்த கர்த்தர் எங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை நாங்கள் காணக்கூடியதான அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெறுகிறது வரைக்கும் என்ன செய்வதற்கும் ஆயத்தம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு அளவில்லாமல் தருவாராக. நீங்க அதை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் நாங்கள் தேவ சமூகத்தில் பின்தொடருவோம், பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். கொஞ்ச நாள் காத்திருந்தோம், கேட்டோம், கிடைக்கல, விட்டுட்டோம் என்பல்ல, பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் பின்தொடர். அதுதான் அந்த எலிசாவுடைய காரியம். அவர் கேட்கிறார், கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அங்க போகிறார், இங்க போகிறார், இங்க போகிறார். இப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த எலியாவுடைய சால்வை, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த சால்வை மேல இருந்து கீழே விழுது. சால்வை மேல இருந்து கீழே விழுந்த உடனே இந்த மனுஷன் அந்த திரும்பி வரும்போது சால்வையை சுழற்றி யோர்தானில் ஒரு அடி அடிக்கிறார். உடனடியாக யோர்தான் ரெண்டாக அங்கே பிளந்து விடுகிறது. யோர்தான் அங்கே ரெண்டாக பிளந்து விடுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் மேலே விழுந்த சால்வையுடைய மதிப்பு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது, பயங்கர மதிப்புள்ளது. என் அன்புக்குரியவர்களே, ஆகையினால தான் சீரியா தேசத்திலிருந்து நாகமான் என்கிறவர் அவர் வந்து மிகப்பெரிய தங்கத்தோடு கூட எலிசாட்ட வருகிறார் சுகமாவதற்காக. எலிசா அவர்கிட்ட சொன்னார், போய் யோர்தானில் 7 தடவை முங்கி எழும்பிட்டு போன்னு சொல்லி. யோர்தானில் முங்கி எழும்பினதும் இவருடைய எலிசா இந்த நாகமானுடைய குஷ்டராக மாறிவிட்டது. காணிக்கை கொண்டு வருகிறார். ஐயா, காணிக்கை வாங்கணும், பொன்னை வாங்கணும், வெள்ளியை வாங்கணும், மாட்டு வஸ்திரத்தை வாங்கணும். அவர் சொன்னார், உன் பொண்ணு எனக்கு வேண்டாம், உன் வெள்ளியும் எனக்கு வேண்டாம், உன் மாட்டு வஸ்திரமும் எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிரு. ஏன்னு சொன்னா, நீ கொண்டு வந்த பொன்னை விட என் அப்பன் எனக்கு மேலே போட்டதான சால்வை விலையேறப்பட்டது. சால்வை அந்த விலையேறப்பட்டதாக நான் கண்டதுனால பொன்னை அற்பமாக எண்ணுகிறார். சபை என்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை விலையேறப்பட்டதாக காண்கிறதோ அன்றைக்கு உலகத்தை அற்பமாக எண்ணுவோம், உலகத்துடைய ஆசையை அற்பமாக எண்ணுவோம். அது தான் எழுப்புதலின் துவக்கமாக இருக்கும். இந்த காலத்து சபை அபிஷேகத்தை பெரியதாக பார்ப்பதற்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து தருவாராக. நீங்க அற்பமானவர்களாக இருக்கலாம், சாதா ஒரு கிராமத்தில் இருக்கலாம், சாதாரண ஒரு இடத்துல இருக்கலாம். நம்ம மேல் அபிஷேகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்மை அற்புதமாக பயன்படுத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். சபை அதை பரிசா பார்க்கணும். இன்னைக்கு பலருக்கு பலது பரிசு.
சிலருக்கு ஸ்தாபனத்துடைய பெயர் பெருசு. எங்க ஸ்தாபனம், எங்க ஸ்தாபனம். சிலருக்கு ஸ்தாபனத்துடைய ரூல்ஸ் பெருசு. ஏன்னா பைபிளை விட அந்த ரூல்ஸ் ரொம்ப பெருசு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று பெருசா இருக்கும்போது, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சபைகள் வளருவதற்கு காரணம் அவர்கள் ரூல்ஸை விட ஆவியானவரை பெருசா பார்த்தாங்க. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆவியானுடைய ரூல்ஸுக்கு கீழ்ப்படிச்சாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளேயும் அந்த வாஞ்சையை கர்த்தர் பெருக செய்வாராக. ஆவியானுடைய அபிஷேகத்தை கேளுங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை கேளுங்க. அதற்காக என்ன கரையம் கொடுப்பதற்கும் தயாராகுங்கள், தயாராகுங்கள். இன்னைக்கு காலையில் பாஸ்டர் அழகாக சொன்னார். அந்த அபிஷேகத்துக்காக பரிசுத்தவான்கள் முழங்காலை மடக்கினார்கள். அந்த அபிஷேகத்தின் மேல உள்ள வாஞ்சையினால பரிசுத்தவான்கள் ஆகாரத்தை மாற்றினார்கள். அந்த அபிஷேகத்தின் மேல உள்ள தாகத்தினால உணவை மாற்றினார்கள். அந்த அபிஷேகத்தின் மேல உள்ள வாஞ்சையினால மனுஷனிடத்தில் பேசுவதற்கு அவர்கள் நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை. அந்த அபிஷேகத்தின் மேல உள்ள வாஞ்சையினால மற்ற எல்லாத்தையும் வெறுத்தார்கள். பவுலை கேட்டால் சொல்வார், எப்படியாகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அடையும்படியாக சகலவற்றை அற்பமாக எண்ணினேன், குப்பையுமாக எண்ணினேன். சகலவற்றை அற்பமாக எண்ணினார், குப்பையுமாக எண்ணினார். ஏன்? இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக நான் காண்கிற சகல மகிமையும் அற்பமானது, குப்பையானது. அவை அத்தனை விட ஆவியானுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால கர்த்தரனை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியமும் வாஞ்சையும் இருந்தது. இன்றைக்கு அதே வாஞ்சையை ஆவியானவர் நமக்கு தருவாராக. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி வாஞ்சிக்கிறவங்க கேளுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகத்தை மட்டும் வாஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் பகருவார், நம்முடைய தலைமுறைகள் மேல அது பகருவார். அபிஷேகம் பெற்ற வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை நம்ம மேல இருக்குன்னு சொன்னா நம்முடைய தலைமுறைகளை அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கும். நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் வல்லமையால நிரப்புவார். அந்த தலைமுறைகளையும் கர்த்தர் அசைப்பார், தலைமுறைகளை ஆண்டவர் தொடுவார். அப்படிப்பட்ட ஒரு அசைவை உண்டாக்குகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும். எல்லாரும் முதல்ல வாயை திறந்தருளுங்க பார்க்கலாம், வாயை திறந்தருளுங்க பார்க்கலாம். அது நம்ம வீட்டுக்கு தேவை. அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, இந்த காலத்து சபைக்கு தேவை. அது நம்ம மேல இருக்குன்னு சொன்னா பொண்ணு வெள்ளி அது பாதத்துக்கு தாங்க சமம். அவ்வளவு விலையேறப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருவீராக. பிள்ளைகள் வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, சீசர்கள் மேல இறங்கினீரே, நம்ம பாடினது போல அக்கினி மயமான நாவுகளால் அப்போஸ்தலர்கள் மேல இறங்கினீரே, அப்போஸ்தலர்கள் மேல இறங்கினீரே. அதே அப்போஸ்தலர் மேல இறங்கின அபிஷேகத்தை எங்கள் மேல இந்த காலத்தில் அளவில்லாமல் தருவீராக, அளவில்லாமல் தருவீராக. சிலருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை. அபிஷேகம் இல்லாதது வரைக்கும் வெற்றிகரமான ஊழியத்தை செய்ய முடியாது, ஜெயமான ஊழியத்தை செய்ய முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், இனி உள்ள நாட்களில் ஜெபம் நடத்துகிறவர்களுக்காக சொல்லுகிறேன், நீங்க இன்னும் வாஞ்சிக்கணும். இன்னும் எனக்கு உங்க அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே என்ன கேளுங்க, இன்னும் அபிஷேகத்தை தாங்கன்னு கேளுங்க. காலையில கேட்டது போல 3.5 வருஷம் அந்தரங்கமா ஜெபிச்சார், 3.5 நிமிஷம் வெளியரங்கமாக ஜெபித்தார். பரத்திலிருந்து அக்கினி இறங்கினது போல ஒவ்வொரு கூடுகைக்கு பின்னால அந்தரங்கமாக ஜெபிப்போம், அந்தரங்கமாக தெய்வ சமூகத்தில் முழங்கால நிற்போம். இந்த அபிஷேகத்துக்காக எந்த கிரயத்தையும் கொடுப்பதற்கு தயாராவோம், முழங்காலை மடக்குவதற்கு தயாராவோம், நம்மை வெறுப்பதற்கு தயாராவோம், எதையும் இழப்பதற்கு தயாராவோம். எதற்காகவும் இந்த அபிஷேகத்தை மட்டும் இழந்து விடாதிருங்கள், எதற்காக இந்த அபிஷேகத்தை மட்டும் இழந்து விடாதிருங்கள். நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்கு முன்னால சாத்தான் முழங்கால் படியிடுவான், சாத்தான் மண்டியிடுவான், சாத்தான் மண்டியிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் எங்க சபையின் மேல, எங்க குழந்தைகள் மேல ஆண்டவர் வைப்பாராக, குழந்தைகள் மேல ஆண்டவர் வைப்பாராக. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார்,
பாதாளத்தில் இருக்கிற பிசாசுடைய கையில, அல்லது அந்த தேசத்திலே ஆளுகை செய்கிற பிசாசுடைய கையில, எனக்கு இவன் தான் எதிரி என்கிற 10 பேருடைய பேரில் பாஸ்டர்ஸ் உங்க பேர் இருக்கணும் சொன்னா நீங்க மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா நீங்க தான் பாதாளத்தில் இருக்கிற சாத்தானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்கன்னு சொல்லிக்கிட்டேன். நான் இப்படி சொல்லுகிறேன், உண்மையான தேவனுடைய அபிஷேகத்தின் மேல வைராக்கியம் உள்ள ஒரு தேவ பிள்ளை பாதாளத்துக்கே சவால் விடுகிறவர்களாக மாறுவார்கள். அசுத்தாவிகளுக்கு சவால் விடுகிறவர்களாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு நீர் வைப்பீராக. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எங்கள் மேல நீங்க வைப்பீராக. பாதாளத்தை அசைக்கணும். இந்த தலைமுறைக்கு இவர்கள் கர்த்தருக்காய் பயன்படுகிற பாத்திரம் என்று பாதாள அடையாளப்படுத்தட்டுமே. பிசாசுகள் சொன்னது எனக்கு இயேசுவையும் தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும் என்று சொன்னது. பவுல பிசாசுக்கு தெரியும், பாதாளத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும். ஏன்? எனக்கு இயேசுவை தெரியும், அவரையும் ஜெயிக்க முடியல. பவுலை தெரியும், அந்த ஆளையும் ஜெயிக்க முடியல. ஏன்? அவர்கள் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கேட்டு வாங்கினதுனால, மாம்சத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கேட்டு வாங்கினதுனால, பாதாளத்தை நடுங்க வைக்கக்கூடிய அபிஷேகத்தை கேட்டு வாங்கினதுனால, இருளுக்கு நேராக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை வெளிச்சத்துக்கு நேராக திருப்பக்கூடிய அபிஷேகத்தை கேட்டு வாங்கினதுனால எனக்கு பவுலையும் தெரியும் என்று சொல்லுகிறான் சாத்தான். எனக்கு பவுலையும் தெரியும், என்னால எனக்கு பவுலையும் தெரியும். பாதாளத்துக்கு நம்ம அறிமுகமான ஆளாக இருப்போம். அவன் சொல்லட்டும், எனக்கு வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த ஜெபிக்கிறவர்கள் தான் எனக்கு பிரச்சனை. போராடலாம், மேற்கொள்வதற்கு பரலோகம் அனுமதிக்காது. நமக்காக ஆவியானவர் யுத்தம் செய்வார். ஆவியானவர் நம்மை ஜெபிக்க வைப்பார். ஆவியானவர் நம்மை தடப்படுத்துவார். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். நல்ல ஆவியானவர் நம்மை ஜெபத்துக்கு நேராக நடத்துவாராக. ஜெபத்துக்கு நேராக நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்துடைய விலையை புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்துடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். எங்க ஊழியத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என இன்னும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பெரியதை கண்டோம். ஊழியத்தில் பிள்ளைகள் தரிசனம் பார்க்கிறதை கண்டோம். பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுறதை கண்டோம். தரிசனங்களை பார்க்கிறதை கண்டோம். ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகிறதை கண்டோம். வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதை கண்டோம். இதில் ஒன்றும் திருப்தி அடையவில்லை. நாங்கள் மிகப்பெரிய அறுவடையை உண்டாக்குகிற ஒரு அபிஷேகத்தை எங்க தலைமுறைகளின் மேல, எங்க முன்னால் இருக்கிற பிள்ளைகள் மேல, எங்க முன்னால் இருக்கிற வாலிபர்கள் மேல நாங்கள் பார்க்கிறது வரைக்கும் அந்த அபிஷேகத்தை இன்னும் கேட்க வேண்டவரே. நாங்கள் கண்டதில் திருப்தி படையவில்லை, கேட்டதில் திருப்தி அடையவில்லை, நாங்கள் பார்க்கிறதற்கு திருப்தி படையவில்லை. நாங்கள் இதற்கு அப்புறமானதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கிறோம். இதற்கு அப்புறமானதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் திரும்ப எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஒவ்வொரு ஆராதனையும் விடுதலையின் ஆராதனையாக மாறட்டுமே சுவிநாமத்தினால. ஒவ்வொரு ஜெபங்களும் அற்புத குணமளிக்கிற ஜெபங்களாய் மாறட்டுமே சுவிநாமத்தினால. அதற்காக ஒரு விடுதலைக்காக, ஒரு பாஸ்டருக்காக காத்திருந்த நாள் போதும். பாஸ்டர் வரட்டும்னு சொல்ற நாள் போதும். இங்கே போய் ஜெபிப்போம், அங்கே ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அற்புதங்களை நடப்பிப்பார்கள், பிணியாளிகளை சொஸ்தமாக்குவார்கள் என்கிற நாட்கள் வரட்டுமே சுவிநாமத்தினால. வரட்டுமே சுவிநாமத்தினால. நமக்கு பெயர் வராவிட்டாலும் பரவாயில்ல, புகழ் வராவிட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்தாபனத்துடைய பெயர் வராவிட்டாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தினால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற சபையாக நம்முடைய சபையை ஆண்டவர் மாற்றட்டுமே சுவிநாமத்தினால. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல் அளவில்லாமல் ஊற்றட்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் அளவில்லாமல் தருவாராக. நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படி ஒரு அபிஷேகம் இருந்தால்
கர்த்தர் அதை எனக்கு தரணும்னு சொல்லுகிறவங்க மட்டும் அவங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். அந்த வலது கையை கொஞ்சம் நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. தாருமாண்டவரேன்னு கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாருமாண்டவரே, அப்பா அவங்க அந்த அபிஷேகத்தை தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. கேட்டால் தருவாருங்க, கேட்டால் தருவாருங்க, கேட்டால் தருவாருங்க. அடுத்த 1000 முழம், அடுத்த 1000 முழம் இன்னும் ஆழத்துக்குள்ளாக நடத்தும், இன்னும் ஆழத்துக்குள்ளாக கொண்டு வருகிற அடுத்த 1000 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்றைக்கு நாம வைப்போம். கொஞ்சம் கூட ஆழத்தில், கொஞ்சம் கூட ஆழத்தில். பின்னால் இருக்கிற சகோதரிகளே, ஐயாமார்களே, ப்ளீஸ் தயவு செய்து வாய்களை திறந்து பாருங்கள். தயவு செய்து ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. உங்க பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாம போயிருங்க. அவர் விடுதலையாக்குகிற ஆவியானவர், அவர் விடுவிக்கிற ஆவியானவர். அத்தனை பேரும், மீடியா முதற்கொண்டு, பிள்ளைகள் முதற்கொண்டு, மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்க மேல ஒரு அபிஷேகத்தை பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, இயேசுவே ஆவியானவரே வாருமையா, போதகரே வாருமையா, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கைகளை உயர்த்தி வாருமையா, போதகரே வாருமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ. முடிந்தவங்க அப்படி முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் மட்டும். வாருமையா, போதகரே வாருமையா, போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எல்லாரும் கேளுங்க, மறுபடியும் அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லணும். மறுபடியும் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. மறுபடியும் என்றால் முன்பு போல என்று அர்த்தம், திரும்பவும் என்று அர்த்தம், இன்னொரு விசை என்று அர்த்தம். ஏன் இன்னொரு விசை என்று சொன்னால், ஏற்கனவே ஆவியானவர் அதை செய்திருக்கிறார், ஏற்கனவே அதை செய்திருக்கிறார், ஏற்கனவே 1ஆம் நூற்றாண்டில் அதை செய்திருக்கிறார். தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறக்கணும். சொல்லுங்க மறுபடியும், சொல்லுங்க மறுபடியும். எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அன்றைக்கு சிம்சோன் கேட்டான், திரும்ப ஒரு விசை, இன்னும் ஒரு விசை, திரும்ப ஒரு விசை, திரும்ப ஒரு விசை. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. வாயை திறந்து என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. முன்பு போல திரும்பவுமாக இன்னொரு விசை, இன்னொரு விசை. எங்கள் கண்கள் அதை காணட்டும் ஆண்டவரே, எங்கள் செவிகள் அதை கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் கூட்டத்தின் 2வது ராத்திரி வேளையில அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை எங்க சபையின் மேல போடுவீராக. பாதாள நடுங்கட்டும், சத்துரு நடுங்கட்டும், சத்துரு நடுங்கட்டும். பலத்த அபிஷேகம் வானம் எங்களுக்காய் திறக்கப்படட்டும். பலத்த வல்லமைய இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஒரு பலமான ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. எங்க சபையின் மேல இன்னும் வல்லமையா, இன்னும் அதிகாரமா, இன்னும் வல்லமையோடு ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. ஆமென்.
உயர்த்தி வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. பிள்ளைகள் எல்லாம் வாயை திறக்கணும். உங்களுக்கு தனியே நான் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடன வாயை திறக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. நல்ல ரெண்டு கைகளை தட்டி நம்ம பாட போகிறோம் பாருங்க. அப்படியே நீங்க எல்லாரும் நல்ல கையை தட்டி சாந்தாராதனவா பிள்ளைகள் இருக்கிறவங்க, பிள்ளைகள் எல்லாம் வாய்களை நல்லா திறக்கணும். நல்ல ஓசையா கையை தட்டணும்டா. பயர்ல நின்னா மட்டும் இல்லை, கீழே கையை தட்டி தான் பாடணும். நல்ல வாய்களை திறந்து பயர் பிள்ளைங்க, உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் இந்த நாளில வைப்பாராக. எங்க பிள்ளைகள் பேய்களை துரத்தட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். ஆமென். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ கைகளை திறந்து, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. சில அதிகாரங்களை ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில கொடுக்க போகிறார். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. ஆமென். ஓ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதி. கணுக்கால் அளவு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நாங்க மிதந்து மிதந்து. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. நிரப்புகிறவர், நிரப்புகிறவர், ஒரு அக்கினியை போல, காற்று போல, ஜீவ தண்ணீராய். போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம். வாருமையா வாருமையா ஜீசஸ், ஜீசஸ் வாருமாண்டவரே, வாருமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. இனி யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். சிலரை ஆண்டவர் தொட ஆரம்பிக்கிறார். வாருமையா வல்லமை, வல்லமை பிள்ளைகள் மேல, பெரியார் மேல. நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, இயேசுவின் நாமத்தினால வற்றாத ஜீவ நதியாக. கோடி 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 மீனவர் கூட்டம் ஓடி ஓடி அலை வீசணும்,
கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி 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 நீ துடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா கிருப 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 ஜீசஸ் ஜீசஸ் கேளுங்க. ஆவியானவரே, பிதாவே, உங்க அபிஷேகம், உங்க அபிஷேகம் தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, கேளுங்க. வாய்களை திறந்து பிள்ளைகள் எல்லாம் கண்ண மூடி கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நதியாய் நதியாய். ஆமென். வறுமையா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை பேர் மேலேயும் நதியாக ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ நதியாக வற்றாத ஜீவ. ஆவே ஆவே மனசே யார் எங்களை பார்க்க வேண்டாம். ஆவியானவரே, எங்களை உயிர்ப்பிப்பீராக, திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. 2 நிமிஷம் யாரும் எங்க சத்தத்தை பார்க்க வேண்டாம். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து கூப்பிடுங்க. அப்பா, இதுவரைக்கும் அந்த அபிஷேகத்தை அனுபவிக்க முடியாவிட்டால் கூப்பிடுங்க, கேளுங்க. பிளீஸ் ஐயா மாதிரி கேளுங்க. வாய்களை திறந்து, அப்பா என்னை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எலிசாவினுடைய சால்வை அதுதான் விலையேறப்பட்டது போல நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் விலையேறப்பட்டது. தாயே, இந்த நாட்களிலே உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி பயன்படுத்த விரும்புகிறார், அபிஷேகம் பண்ணி பயன்படுத்த விரும்புகிறார், அபிஷேகித்து பயன்படுத்த விரும்புகிறார். ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவி. எல்லாரும் எப்படி உட்காரலாமா? எல்லாரும் எப்படி உட்காருவோம்? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறிப்பாக இந்த கோயர் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அங்கே நிற்கும்போது மட்டும் இல்லை கை தட்டி பாடுறது. உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறதுக்கு வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு தனியாக இந்த கையை மூடுங்க, பிள்ளைகள் கண்ணை மூடுங்க, கண்ணை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே மட்டும் இல்லை கை தட்டு, கீழே உட்காந்து கை தட்டணும், நீங்கள் பாடணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆவியானவர், அந்த விலையேற பெற்ற ஆவியானவர் தேவாலயத்திலே வல்லமையாய் வெளிப்பட்ட ஆவியானவர், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இறங்கியிருந்த ஆவியானவர் இப்ப கூடியிருந்த சீசர்கள் மேல ஆவியானவர் வந்து இறங்க ஆரம்பித்தார்.
அவர்களை இப்போ பலப்படுத்த ஆரம்பிக்கிறார், இப்போ பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்போ அவர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பிரசங்கம். சரி, இந்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்தாச்சுன்னா நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் வந்தா அதிக பிரசங்கம் இல்லை, பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமாம், பிரசங்கம். ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு எதை நம்ம பிரசங்கிக்க வேண்டும், எதை நம்ம பிரசங்கிக்க கூடாது, ஆவியானவர் நடத்துதலின்படியாக எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இது எல்லாமே பைபிளில் இருக்கிறது. சில காரியங்களை நான் தியானித்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் முடித்து விடுவேன். நமக்கு நாளை ஆராதனை இருக்கு இல்லையா? சரி, வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனம். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வேறொரு இயேசு, அந்த வலது கையை வேர்த்துங்க பார்க்கலாம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க மட்டும் சொல்லுங்க, வேறொரு இயேசு, 2 வேறொரு ஆவி, வேற ஒரு சுவிசேஷம். இதை பிரசங்கம் பண்ணக்கூடாது. இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், அதை டைரக்டா பேசணும். ஒரு மனுஷன்கிட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார், அதை நீங்க டைரக்டா பேசணும். இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு செய்யாததெல்லாம் செய்வார்னு சொல்ல காட்டக்கூடாது. இயேசு கிடத்தில் வந்தா உனக்கு மணி பேசல தானா பணம் வந்துடும், வேறொரு இயேசு இல்லை. கிறிஸ்தவங்களை லாட்டரி டிக்கெட்டில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் நேர் வழியாக தான் ஆசீர்வதிப்பார். அது போதான்னு சொல்லுகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லாட்டரி டிக்கெட்டில் ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டே போய் கலியக்கா வேலையில் போய் ஒரு லாட்டரி வாங்கலான்னு என்ன ஜோம் பண்ணி விடுங்க. எதுக்கு? கொஞ்சம் கடன் இருக்கு மாறுறதுக்கு. வேறொரு இல்லாததை பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்ம இடத்துல வருவாங்க, பாஸ்டர் ஜெர்மன்னா அந்த ஜெர்மனி அந்த எண்ணெயை தாங்க பாஸ்டர், அந்த தண்ணியை தாங்க பாஸ்டர். ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஜெர்மன்ன எண்ணெயை கையில் கொடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னால் நன்றாக குலுக்கி பயன்படுத்தவும். இது என்ன டானிக்கா? அது என்ன பிரேயர் எல்லாம் கீழே உறைஞ்சி கிடக்குமா? அப்படியே அசைச்சா அப்படியே அவங்க விசுவாசம். அதை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால நான் இதை என்னுடைய பலவீன சரீரத்தில் பயன்படுத்துகிறேன், என் கர்த்தர் என்னை குணமாக்குவார். அப்படி விசுவாசிங்க. பைபிளில் இல்லாததை பேசுறதுக்கு நிற்கக்கூடாது. ஆண்டவர் 2வது வேற சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீ இயேசு கிட்ட வா, எனக்கு தந்திருக்கிற நெக்லஸை விட உனக்கு நல்ல நெக்லஸ் தருவார். நீ இயேசு கிறிஸ்து இடத்துல வா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல பட்டு சாரி வாங்குவதற்கு கிறிஸ்துமஸுக்கு உதவி செய்வார். அவர் புருஷனர் உள்ளத்தில் பேசுவார். அம்மா வாமா நீ வந்து பாரு, இயேசு கிறிஸ்து இடத்துல வா, நல்ல சுடிதார் செட்டா தருவார். வேற இயேசு அது, இந்த பைபிள்ல இருக்கிற இயேசு அல்ல. முதல்ல சொல்லணும், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவார்.
எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாத நித்திய ராஜ்யத்தை உங்களுக்கு தருவார். மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வீடு ஒன்று உண்டு. அதை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். இந்த உலகத்தில் பிறக்கிற மனுஷன் பாவி. பாவத்துடைய நிச்சயத்தை ஆண்டவர் தருவார். பாவத்துடைய மன்னிப்பை ஆண்டவர் தருவார். வேற எங்கேயும் பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவிலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பை தருவார். அதை பேசுங்கள் இயேசுவின் நாமத்தினால. அதை பேசுங்கள். அபிஷேகம் எதற்காக? சாதாரண மனுஷன் எழும்பி நின்று பிரசங்கம் பண்றார். ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால பேதுரு நினைச்சிருப்பாரு, நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன், என் பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் ஓடி வருவாங்கன்னு நினைச்சிருப்பாங்களா? 3.5 வருஷத்துக்கு முன்னால ஆளு பயங்கர வில்லைங்க. உங்களை விட என்ன விட இல்லைங்க ஆளு. எப்படின்னு சொல்றீங்களா? பாசி என்னோட வில்லனா? ஆமா, உங்களோட வில்லன். இயேசுவோடு 3.5 வருஷம் நடந்தாலும் ஒழுங்கா சட்ட மாட்ட தெரியாது. வீட்டில் போய் வெளிப்படுத்தின சரி யோவான் 20:10 வாசித்து பார்த்தா தெரியும். இயேசுன்னு அறிஞ்ச உடனே கடலில் குதிச்சிருவார். விட்டுறேன் முன்னால எப்படியப்பா நீ உனக்கு இஷ்டப்படி நடந்தான்னு இயேசுவே சொல்ற. நீ வாலிபனா இருக்கிறதான நேரத்தில் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், நீ இள வயது உள்ளவனாய் போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். உனக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போவ, உன் மனம் போன போக்கில் எல்லாம் போயிட்டு இருந்த. அதே மனுஷன் மேல 3.5 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் அவர் மேல அபிஷேகத்தை கொடுத்து எனக்கு இஷ்டமான இடத்திலே நடத்துவார் என்று அவர் பிரசங்கம் பண்ணவில்லை. அந்த ஆவியானவரை நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவருக்கு விருப்பமான இடத்திலே அவர் உங்களை நடத்துவார். வேறொரு ஆவியானவர், நம்ம பெற்ற ஆவியானவர் பாவத்தை குறித்து நமக்கு பேசுவார், நீதியை குறித்து பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார். நம்ம பெற்ற ஆவியானவர் துக்கப்படுவார். அநியாயமா பேசின துக்கப்படுவார், தேவையில்லாம பேசின அவர் வருத்தப்படுவார், அவர் உணர்த்துவார், அவர் கண்டிப்பார். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஒருத்தர் என்னை ஒரு அடி கொடுத்தேன். ஏப்பா திருவிருந்தில் பங்கெடுத்துட்டு போய் அடிச்சிங்களே? அது ஆவியானவர் ஏவனாருன்னு. ஆவியானவர் ஏவனாரா அடிச்சாரா? மூக்கில் குத்துனேன், ரத்தம் வந்துட்டு பாஸ்டர். அதுக்கு என்னது? ஜெர்மனிக்கிட்டே இருக்கிறேன். இனி அடுத்த குத்துல ரத்தம் வராமல் குத்துவதற்குரிய கிருபை ஆவியானவர் தரணும்னு. வேற இயேசு, வேற ஆவி, வேற சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண கூடாது. அல்லேலியா சொல்லிருங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் அதே 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய அடுத்த 5வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். உங்களையே பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு ஆளுக்கு சொன்னா நான் 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 அல்ல, இயேசுவை தான் சொல்லணும். அதுக்கு இப்படி சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். சுயத்தை பேசக்கூடாது. நான் ரொம்ப சாட்சிகளை உற்சாகப்படுத்தாததற்கு காரணம் என்னவென்றால், சாட்சிகள் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை தூண்டும். ஆனால் என் ஆண்டவர் தான் ஒரு மனிதனை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் தான் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். சாட்சி ஒரு மனுஷரை ரட்சிக்காது. சாட்சி ஒரு மனுஷனை இன்னும் விசுவாசத்திலே வேறொன்று பண்ணுமே தவிர ரட்சிப்பு என் கர்த்தரால மட்டும்தான் வரும். ஒரு இடத்துல போன உங்க சுயத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை பேசணும். அதன் மத்தியிலேயும் ஆண்டவரை தான் வெளியே கொண்டு வரணும். நான் நின்றது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். நான் அல்ல, என் சுயம் அல்ல, கிறிஸ்து பிரசங்கிக்கப்படணும். பவுலுக்கு தங்களையே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நாங்கள் எங்களை பிரசங்கம் பண்ணவில்லை. சுயத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இயேசு எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார்? அவங்க மட்டும் கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இயேசு எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். கையை உயர்த்தினவங்களுக்கு நான் இப்படியே உங்களுக்காக ஒரு வார்த்தையை ஜெபிக்கிறேன்.
இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாராக. செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு நல்ல வாயை கர்த்தர் தருவாராக. செய்த நன்மைகளை சிலருக்கு அறிவிப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாராக. சரியான தருணங்களை ஏற்படுத்தி தருவாராக. இயேசுவின் நாமத்தினால சரியான நபர்களை கைக்கு முன்னால கொண்டு வருவாராக. என்னை விடுதலையாக்கினவர் உங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லத்தக்க ஏற்ற நபர்களை ஆண்டவர் கொண்டு வருவாராக. இயேசுவின் நாமத்தினால சுயத்தை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். பேதுரு முதல் அப்போஸ்தலர் 2 எழும்பி நின்று, நாங்கள் கடந்த நாட்களிலே மீன் பிடிக்க வெறுமையான வலையோடு போனேன், அப்படியே பிரசங்கம் பண்ணார். வெறுமையான படகுல முழுவதும் போட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இதை அவர் கண்டார், என் படகிலே வந்தார், என் படகிலே ஏறினார். இப்படியா பிரசங்கத்தை தொடங்கினாரு. எடுத்த உடனே தன்னை பற்றியே பேசவில்லை, டைரக்டா ஜீசஸ் கொண்டு போயிட்டார். இயேசுவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். மகிமையை கண்டோம், நாங்கள் மகிமையை கண்டோம், இயேசுவை கண்டோம், கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பேசுவதற்கு என் நாவை கர்த்தர் தொடுவாராக. அதுக்கு ஒரு தொடப்படுதல் தேவை. பார்த்துக்கிடுங்க, கிறிஸ்துவை பற்றி பேசணும்னு சொன்னான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை கண்டிப்பா வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி என்று சொல்லலாம் ஏசாயாவை. பைபிளிலே 66 புத்தகங்கள் உண்டு. அவர் 66 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். இயேசு பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஏசாயா. அவருடைய பிறப்பை ஏசாயா சொல்லி இருக்கிறார், ஊழியத்தை சொல்லி இருக்கிறார். அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார், கூக்குரல் இட மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார். கன்னியுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியை ஒரு ராஜா நீதியாய் அரசுவாளர் என்று சொல்லி இருக்கிறார். இயேசுவை குறித்து அவர் அழகாக பிறப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசாயா 6வது அதிகாரத்தில் பலிபீடத்திலிருந்து அக்கின் நெருப்பு தழலை கொண்டு ஒரு தூதன் வந்து ஏசாயாவுடைய வாயை தொட்டார். அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். என் மேல இருக்கிற அபிஷேகம் எதற்காக என்றால், என் மேல இருக்கிற அபிஷேகம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக, சுயத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்ல. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பொங்கி பொங்கி வந்து என்னை உந்தி தள்ளுவார். எதற்காக? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக. இயேசு ஆவியானவரை குறித்து சொல்லும் போனான் யோவான் 14, 15, 16 அதிகாரத்தில், நான் உங்களுக்கு சொன்னவைகளை ஆவியானவர் வந்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், அழகாக நடத்துவார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் அதான் ஆவியானவர். எனக்குள்ளே வெளிப்படுகிற அபிஷேகம் எதற்காக? என்னை மறைக்கவும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருப்பாரே. ஆனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, அந்த அபிஷேகத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் பிரசங்க பீடத்தில் நாங்கள் மறையணும், சுயம் சாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஏசாயாவை ஒரு அக்கினினால தொட்டு சுயத்தை சுட்டரித்தது போல எங்கள் சுயம் சாம்பலாகட்டும் ஆண்டவரே. எங்கள் எல்லா பிரசங்க பீடங்களிலேயும் எங்க கூட இயேசு நிற்பாராக, எங்க கூட ஆவியானவர் நிற்பாராக. எங்களுக்கு நாங்க பின்னாலையும் ஆவியானவர் முன்னாலையும், சுயம் பின்னால போகட்டும், ஆவியானவர் முன்னால வரட்டும். ஆவியானவரை நாங்கள் வெளிப்படுத்தணும், ஆவியானவரை நாங்கள் பேசணும். ஆவியை வெளிப்படுத்த அந்த அந்த ஆவியின் அபிஷேகத்தினால கிறிஸ்துவை வெளிப்படுத்த. சுயத்தை பேசுறதுக்கு நின்றாதீங்க. சுயம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு காரணம், ரிவைவலுடைய அஸ்திபாரத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எழுப்புதலுடைய அடித்தளத்தை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் நின்றதல்ல, நாங்கள் செய்ததல்ல, அவர் செய்ய வைத்தது, அவர் பலப்படுத்தினது எங்கள் பலன் அல்ல. அவரே எங்களுக்கு பலனாக இருக்கிறார், அவரே எங்களுக்கு பலனாக இருக்கிறார். ஓட வைத்தது, பலப்பட எல்லாம் அவர் தாங்க. எவ்வளவு ஓடியும் எவ்வளவு பிரயாணப்பட்டும்
தூங்காம சாகாம இருக்கிறோம்னு சொன்னான். நாங்கள் அல்ல, எங்கள் சுயம் அல்ல, ஆவியானவரும் கிறிஸ்து எங்களுடைய பலனாக இருக்கிறதுனால, ஆகையினால எங்களை சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. கிறிஸ்து எங்களுடைய பலனாக இருக்கிறார். கிறிஸ்து எங்களுடைய பலனாக இருக்கிறார். கிறிஸ்து எங்களுடைய பலனாக இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய பலனாக மாறுவாராக. ஆவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப நாம் மறைந்து விடுவோம். கிறிஸ்து இயேசு அங்கே வெளிப்படுத்தப்படுவார். இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். வெளிப்படுத்தப்படும். திரும்ப சொல்கிறேன், இனி உள்ள காலங்களில் நான் சீரோ ஆகிரட்டும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, நான் சீரோ ஆனால் அவர் நம்மை ஹீரோவாக நிறுத்தியாவே, அவர் நம்மை அழகு பார்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அழகு பார்க்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் சீரோ ஆகணும், என்னதான் அவருக்கு வெளிப்பட முடியும்னு சொன்னா, ஏசாயாவினுடைய வாயை தொட்டவர் இந்த எழுப்புதல் கூட்டத்தின் 2வது ராத்திரி வேளையில் எங்களை தொடுவாராக, எங்களை தொட்டு விடுவாராக. இதெல்லாம் பேசக்கூடாது. வேற இயேசுவை பேசக்கூடாது, வேற ஆவியை பேசக்கூடாது, வேற சுவிசேஷத்தை பேசக்கூடாது, சுயத்தை பேசக்கூடாது, சுயத்தை பேசக்கூடாது. எதையெல்லாம் பேசணும்னு வெறும் 30 காரியம் தான் எழுதி வச்சிருக்கிறேன். எதையெல்லாம் பேசணும் 30 சொல்ல மாட்டேன், 2-3 சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் கர்த்தர் சபையை பயன்படுத்துகிறதை எங்கள் கண்கள் காணும். பாருங்க, எங்கள் கண்கள் காணும், எங்கள் கண்கள் காணும், எங்கள் கண்கள் காணும். இதே சபையில் குழந்தை பிரதிஷ்டை நடத்தி இருக்கிறேன், ஞானஸ்நான ஆராதனை நடத்தி இருக்கிறேன், கல்யாண ஆராதனை நடத்தி இருக்கிறேன். இது எல்லா ஆராதனைகளையும் விட ஒரு ஆராதனை என்னை கண்கலங்க வைத்தது. அது என்ன ஆராதனை என்றால், இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னை மிகவும் நொறுக்கின ஒரு பார்ட். ஒருவர் வந்து என்னிடத்தில், ஒரு பிள்ளை என்னிடத்தில் வந்து, பாஸ்டர் +2 முடிச்சிருக்கிறேன், வேற எங்கேயும் படிக்க போகல, நான் ஊழியத்துக்காக வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்ததான் என்னை கண்களை கலங்க வைத்தது. போராட்டத்திலே வந்தாங்க, கட்டுகளிலே வந்தாங்க. இனி எனக்கு ஒரே இயேசுவுக்காக என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒருத்தி வந்தாலே பாருங்க, அதுதான் என்ன உற்சாகப்படுத்தினது. நாங்கள் கண்ணை மறைத்தாலும் எங்க ஊழியத்தில் ஒரு விதையை திரும்ப எழுப்பி விட்டாரு பாருங்க. நீ மறைந்தாலும் இயேசு நல்லவர் என்று 4 இடத்துல சொல்லுகிறவரை எழுப்பி விட்டாரு பாருங்க. அதுதான் என்ன உயிர்ப்பித்தது, அதுதான் என் கண்ணா என்ன நிறைச்சது. சொல்லுகிறேன், இன்றைக்கும் நமக்கு முன்ன கண்களுக்கு முன்னால் இருக்கிறவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தேவை. பரலோகம் உங்களை பயன்படுத்த போகிறது, பரலோகம் உங்களை தொடப்போகிறது, பரலோகம் உங்களை கையில் எடுக்க போகிறது. நீங்கள் வயதானவர்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், ரிட்டையர்டானவர்களாக இருக்கலாம். உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க கேட்க வேண்டியது, என் மேல ஒரு அபிஷேகமே, என் மேல ஒரு அபிஷேகமே, என் மேல ஒரு அபிஷேகமே, என் மேல ஒரு அபிஷேகமே. அதை கேளுங்க. ஆச்சரியமாக நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். எதை பிரசங்கம் பண்ண வேண்டும்? ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. சமாதானத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். எதை அறிவிக்கணும்னு சொன்னா சமாதானத்தை அறிவியுங்கள். எதை பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொன்ன, இப்ப எதை பிரசங்கம் பண்ண? சமாதானத்தை அறிவிங்க. சிலர் 10 நிமிஷம் பேசினாலே இருக்கிற சமாதானம் போயிடும்.
பார்த்துருக்கீங்களா? சிலர் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா இருந்த சமாதானம் போயிடும், வந்த ஆவியானவரும் போயிடுவார். நம்ம ஒரு வீட்டுக்கு போனா அங்க சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால. ஒரு ஆளை பார்த்தா சமாதானத்தை சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கு காசு கொடுக்காவிட்டாலும் காசு கொடுத்து வாங்க முடியாத சமாதானத்தை என் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார்னு சொல்லுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன தேவை தெரியுமா? சமாதானம் தேவை. சமாதானம். ஒரு மனுஷன் ஆயுசுல சம்பாதிக்கிற பெரும் சம்பாத்தியம் சமாதானத்துக்காகவே செலவிடுகிறாராம். அது போதையாக இருக்கும், அல்லது பொழுதுபோக்குகளாக இருக்கும். ஏதோ ஒன்றை சமாதானத்துக்காகவே அவர் செலவிடுகிறாராம். ஆனால் உலகம் கொடுத்திராத ஒரு சமாதானத்தை தருகிறவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். சமாதானக்காரனர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். சமாதான பிரபு நம்ம கூட இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை வைத்து சென்றவர் நம்ம கூட இருக்கிறார். சமாதானத்தை பேசுங்க. ஒரு ஆளை பார்த்தா கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார்னு பேசுங்க. நெருக்கத்தில் இருந்தா உங்க வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க. நம்ம ஒரு அப்பா இருக்கிறாருங்க, எந்த எக்கட்டில் இருந்து தூக்கி கொண்டு வெளியே கொண்டு நிறுத்துகிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறாருங்க. எந்த சோதனைகளையும் தாண்டி செல்வதற்கு பலப்படுத்துகிற ஒரு அப்பா இருக்கிறாருங்க. எனக்கு இதுக்குள்ள இருக்கிற பலரை எனக்கு தெரியும். பலருடைய பர்சனலா சில பிரச்சனைகள் எனக்கு தெரியும். யோசித்து பாருங்க. வந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா இன்றைக்கு சமாதானமா சாப்பிடுவோம்னு நினைச்சீங்களா? ஆனா இன்றைக்கு சமாதானமாய் நிற்க பண்ணினது நான் அறியாத ஒரு தெய்வத்துடைய சமாதானம் நம்ம மேல இருந்ததுனால தானே இவ்வளவு நல்ல ஒரு ஆராதனையில திரும்பவும் சந்தோஷம் பொங்குதே என்று சமாதானக்காரன் என்று பாட வைத்ததற்கு பின்னால ஒரு சமாதான பிரபு இருந்தார் இல்லையா? நம்ம இவ்வளவு இக்கட்டிலிருந்து தூக்கி கொண்டு வந்தவர் ஏன் அவங்களை தூக்கி கொண்டு வைக்க மாட்டாரா? என்ன அவர்களை நடத்த மாட்டாரா? என்ன சமாதானத்தை பேசுங்கள். அதற்காகவே நம்ம மேல கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கூறுகிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். சமாதானத்தை கூறுகிறவருடைய பாதங்கள் காலை யாராவது பார்ப்பாங்களங்க? சமாதானத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்களை கர்த்தர் அழகுள்ளவளாக மாற்றுவார். பாதங்களை அழகுபடுத்துவார். சீயோனிலே ராஜ்யத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்துடைய சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், அவர்களை அவருடைய பாதங்களை என் ஆண்டவர் பரலோகத்திலே கௌரவப்படுத்துவார். பாதங்களை அவர் கௌரவப்படுத்துவார், கனப்படுத்துவார். சீயோனிலே சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், அழகானவைகள். நம்ம முகத்தை மட்டும் அழகுள்ளவங்களா மாற்றி மாற்றி ஒயிட் வாசல்லாம் அடிச்சு எடுத்து பரலோகத்தில் பாதங்களே கர்த்தர் அழகுள்ளதாக மாற்றி சமாதானத்தை அறிவியுங்கள், சமாதானத்தை அறிவியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். 2, எதை அறிவியுங்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். ரெண்டு வசனம். வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். நம்ம கணக்கில் மனம் திரும்புங்கள், உலகத்துடைய பார்வையிலே அவன் மதம் மாறுங்கள் என்று சொல்கிறார். சிலர் கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்தியாவை கிறிஸ்தவ நாடென்று பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்படுவதாக. நான் சொன்னேன் அது நடக்கண்டானாக. அமெரிக்காவும் கிறிஸ்தவ நாடு என்று அறிவிக்கப்பட்டு நம்மளை விட மோசமான பாவத்தில் வந்தாங்க கிடக்கிறாங்க. ஆணோடு ஆணு கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. பெண்ணோடு பெண்ணு கல்யாணம் பண்ணலாம். கேட்டால் சொல்ல நாங்கள் கிறிஸ்தவ நாடு. என்னத்துக்கு? பெயர் மாற்றம் அல்ல, மனமாற்றத்தை தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். பைபிள் இருக்கு. எஸ்தரின் புஸ்தகத்தில் இந்தியாவை இந்து தேசம்னு இருக்கிறது. இருந்துட்டு போட்டுமே அப்படியே. தமிழ்ல இந்து தேசம் என்று இருக்கிறது, ஆங்கில பைபிள்ல இந்தியா என்று இருக்கிறது. இந்தியான்னு இருந்துட்டு போட்டுமே, நீ இந்து நாடுனே வச்சுக்க. ஏன்
ஆனால் ஜனங்கள் மனம் மாறுவார்களாக, கர்த்தரே தேவன் என்று முழங்குவார்களாக, கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்களாக. மனம் திரும்புங்கள் என்று பேசுங்கள். நம்ம இன்னைக்கு மதம் மாற்றி நிற்கிறதுனால தான் பிரச்சனையே வந்துட்டு. நீ கிறிஸ்தவனை மாறினா, என்னுடைய அறிவு சரி என்ன சொன்னா, தயாபாய் என்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. தயாபாய் பேர் சரிதானாலும் தெரியல. அந்த அம்மா ஒரு கேரளா. இந்த அம்மா வட இந்தியாவுக்கு போனாங்க. இங்க பரம்பரை பணக்காரி, கோடீஸ்வரி. அங்க போனாங்க. ஆதிவாசி மக்களுடைய மனநிலையெல்லாம் பார்த்தாங்க. ஐயோ, இவ்வளவு கஷ்டப்படுற மக்களை தனக்கு சொத்தெல்லாம் விட்டு அந்த ஆதிவாசிகளுக்கு பத்தியில் ஒரு வீடை வாங்கி அவங்களோட தங்கி அந்த மக்கள் இவங்களை முதல்ல அங்கீகரிக்கும்படியா 4 வளையல் போட்டால் தான் அங்கீகரிப்பாங்களா. இங்கே பணக்காரி கோல்டில் போட்டு நடந்தாள். வளையலும் போட்டு அவங்க மூக்கில் ஒரு வளையல் போடுவாங்க. அந்த மூக்கில் ஒரு 3 இன்ச்சு விட்டத்துக்கு தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அதையும் போட்டு இவங்களும் அதையும் போட்டு கழுத்தில் ஒரு மாலையை போடணும். அந்த ஒரு 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 இல்லை அதையும் போட்டு அவங்களோட சேர்ந்து அவங்களா இருந்து அவங்களுக்கு இயேசுவை காட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோடு கூட இருந்து அவங்களோட கூட தங்கி அந்த கிராமத்தையே இயேசுவுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தாங்களே பார்க்கணும். அவங்க மதம் மாற்றல, மனுஷனுடைய மனதை மாற்றிட்டாங்க. சமீபத்தில் கேரளா அரசு அவங்களை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு ஒரு விழாவில் ஒரு விருதை கொடுப்பதற்காக அந்த அம்மா ரொம்ப சிம்பிளாக கேரளா பஸ்ஸில் ஏறி வந்துச்சு. இந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸிங், இந்த அம்மாவுடைய இதெல்லாம் பார்த்த உடனே கண்டக்டருக்கு கோவம் வந்துட்டு இறக்கி விட்டுட்டான். ஒரு ஸ்டாப்புக்கு முன்னால் இறக்கி விட்டுட்டான். இந்த அம்மா அப்படியா, பரவாயில்ல, சோத்திரம், சந்தோஷமாக இறங்கி போயிட்டு திரும்ப அடுத்த வண்டி பிடிச்சி அந்த இடத்துல போய் விருது வாங்கிட்டு வந்த பிறகு தான் மற்றொன்று, இந்த அம்மாவிலே நான் இறக்கி விட்டேன், டிவியில் வருது, இந்த அம்மாவில் நான் இறக்கி விட்டேன். நான் என்னத்தான் சொல்கிறேன், என்ன நீங்கள் யாரையாவது நினச்சா நான் குற்றவாளி அல்ல. வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு நடக்கிற என்னை விட பரலோகத்தில் அந்த அம்மாவுடைய பிரதிபலம் தான் மிகுதியாக இருக்கும். கேட்டீங்களா? நாங்கள் என்ன செஞ்ச, நான் நல்ல 4 ஸ்பீக்கரை வாங்கி எடுத்து வச்சு கொட்டு அடித்து வெள்ளையில நடந்தேன். வெள்ளையில நடந்தேன். நான் மாத்தினதெல்லாம் வெள்ளைய மாத்தினேன். அந்த அம்மா மனுஷனுடைய மனதையை மாத்திட்டாருங்க. கிராமத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பிட்டாருங்க. பொறாம இல்லாதவங்க அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த கலாச்சாரத்துக்குள்ள இயேசு கலாச்சாரத்தை மாற்ற வரல. இயேசு கலாச்சாரத்தை மாற்ற வரல. இயேசு மனதை மாற்றுவதற்காக வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதை பேசுவதற்காக தான் வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. நான் இடையில ஃபாதர் பெர்க்மன்ஸ் நம்ம ஊருக்கு வர்றாரு 3ஆம் தேதி. அறிஞ்சிங்களா? நேரம் இருந்துச்சுன்னா போங்கண்ணா. அந்த நான் மனசில் நினச்சேன், நான் பார்த்ததில் இன்றைக்கு ஒரு சுவிசேஷ விரோதி வந்து, டேய் பண்டு காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. அப்படிதானா? காந்திகிட்ட கேட்கலையோ? இப்போ கேளுங்க, ஃபோன் பண்ணி வீட்டில் போய். அது கிறிஸ்துவ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன்? பைபிளில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் இதுவரையும் பார்க்கலங்க. அந்த மனுஷன் இப்போ இருந்திருந்தாருன்னா நான் ஃபாதர் பெர்க்மன்ஸை காட்டி கொடுத்துருப்பேன், உள்ளது காட்டி கொடுத்துருப்பேன். உமக்கு கிறிஸ்தவனை பார்க்கணுன்னு அங்கே போய் பாரு, இல்லைன்னா உங்களை பார்க்க சொல்லட்டா? பாஸ்டர் யாராவது கிறிஸ்தவனை பார்க்கணுன்னா என்ன பார்க்க சொன்ன அந்த அட்ரஸையும் லொக்கேஷனையும் என்ன வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்கன்னா அவருக்கு அனுப்பி கொடுக்கணும்.
மனம் திரும்புதல் தாங்க பெரிய ஆசீர்வாதம். மனம் திரும்புதல் தான் பெரிய ஆசீர்வாதம். மனம் திரும்புதலை பேசுங்க. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்க கையை வெறிச்சு வர லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி பாயிண்ட்னு சொன்னால் பின்ன சந்தோஷம் வராதாக்கம். மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். கடைசியா ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அப்ப என்னெல்லாம் பிரசங்கிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்க்கட்டு. யூனிஃபார்மோடு வந்த கோயர்களை சொல்லுங்க. வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, அப்புறம் சுயம் பிரசங்கிக்கப்பட கூடாது. எது பிரசங்கிக்கப்பட வேண்டும்? சமாதானம். அப்புறம் மனம் திரும்புதல். அப்புறம் ராஜ்யம். உள்ளது எனக்கே மறந்து போச்சு. நிறைய எழுதி வச்சதுனால நான் எங்க இருந்து பிச்சு பிச்சு எடுத்தேன்னு எனக்கே தெரியல. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதை பிரசங்கிக்கவே ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதை பிரசங்கிக்கவே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வந்து கையை தட்டவும். நேற்று என்ன நண்பன் அவர் அழகாக பிரசங்கம் பண்ணார். சிலர் அபிஷேகத்தில் நிறைஞ்சாலே கண்ணை மூடுற பாஸ்டர் கண்ணை திறந்துடுவார். பாய் பாய் பாய், சரி சரி சரி, கேமரா 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 கேமரா. கேட்கலையோ நேற்றுக்கு? நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் வந்தா அப்படியே அவர் சுற்றி சுற்றி விட்டு விட்டு போய் விட்டார். இல்லைங்க, என்ன பிரசங்கியா மாற்றிடுவாருங்க. ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு வச்சிருவாருங்க. பரலோகம் இன்னும் இருக்குன்னு சொல்லுங்க. பரலோகம் எங்க இருக்கு? ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து மெதுவாக கேட்குறாரு. இப்போ என்ன பயங்கர விவரமா. எனக்கு இப்போ ஒரு பிரசங்கம் குறவு, ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை 2 கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணால் இங்கே முடிச்சுட்டு அங்கே போவேன். அப்புறம் சாயங்காலம் இங்கே வருவேன். அது முடிச்சுட்டு திரும்ப கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு பருவம் ஆகும், ஒரு 10-10:30. அதுவும் சில இடத்துல எல்லாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சா போதும்னு சொல்லுவாங்க. நாம் விடுறது கிடையாது. ஒரு 10-10:15 போல் 4 பிரசங்கம் பண்ணி தலை முதல் கால் வரைக்கும் வியர்த்து கொட்டி நான் ஒரு பருவத்தில் போய் அப்படியே ஸ்டேஜில் இருந்து தள்ளாடி தவழ்ந்து களைப்போட வெளியே இறங்கி வரேன். பாஸ்டரே, நீங்கள் பேசின நரகம் உண்டான்னு ஒரு ஆள் அற போதே இல்லை. நான் சொன்னேன், நீர் இன்னைக்கு செத்தா பார்க்கலான்னு. சுற்றி சுற்றி பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நைஸாக சொல்லிட்டேன், அண்ணன் இன்னைக்கு செத்தா பார்க்கலான்னு. பார்க்கணுமா? வேண்டான்னு. இனி ஒரு பாஸ்டர்கிட்ட நரகம் உண்டான்னு கேட்கட்ட அவரு உடனே நான் கண்ணு முன்னால் வந்துட மாட்டேன். நரகம் இருக்காமா? நரகம். அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிச்ச. பரலோகம் ஒன்று உண்டு, பேசுங்க. நரகம் ஒன்று உண்டு, பேசுங்க. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, பேசுங்க. பரலோகத்துக்கு இன்னொரு பேர் நித்தியமான ராஜ்யம். எட்டர்னல், எட்டர்னல், நித்தியமான ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், அபிஷேகம் பெற்ற நம்மை நித்திய ராஜ்யத்துக்குரிய பங்குள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி எழுந்து நிற்கலாம். அப்படியே ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னை பிரசங்கிக்கிறவனாய் மாற்றுகிறது. ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்ன துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடை சுதம். கைகளை தட்டி பாடலாமா? அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த
கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடு கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார் ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார் அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்தோடு முடியும் அந்த நாடு சுதந்திரே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியார் இளைப்பார் இந்த தேகம் அழியும் கூடாரம் இதை நம்பியார் இளைப்பார் என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டே இயேசுவோடு நான் கூட இருப்பே என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு இயேசுவோடு நான் கூட இருப்பே அவர் பாதம் வீழ்ந்து பறிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடு இணைநாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் இணைநாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார் எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே அவர் பாதம் நின்று பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடு சுதந்தரிப்பே பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே என்னை நான் என்றும் அடிமை என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடு சுதந்தரிப்பே அந்த நாடை அந்த நாடை கரங்களை கட்டி ஆமென்.